காஞ்சிபுரத்தில் உயர்தர பட்டு வாங்க சிறந்த இடம் விலக்கடை கோயில் வீதியில் உள்ள NC சந்தானம் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ். ஐயப்பா சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சாமி ஐயப்பா வந்தோமையா சபரி வந்தோமையா கட்டேந்தி சபரிக்கு வந்தோமையா கண்டோமையா உன்னை கண்டோமையா கண்குளிர உன்னை கண்டோமையா. தத்துவமசி நீயே அது என்ற வாசகத்துடன் ஐயன் அமர்ந்திருக்கும் சன்னதி பக்தர்களை வரவேற்கிறது. பெரும்பாலும் மண்டல மகர விளக்கு பூஜை காலங்களில் கொடிமரத்தை தொட்டு வணங்க பக்தர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தவே திருவிதாங்கூர் தேவசம் போர்டு இந்த ஏற்பாட்டை செய்து வைத்திருக்கிறது. 18 படிகளை ஏறியதும் குதிரை வாகனத்துடன் பொன்னில் ஜொலிக்கும் கொடிமரத்தை வணங்கும் பக்தர்கள் இடதுபுறத்தில் இருக்கும் நடைமேடை வழியே நீளும் வரிசையில் சென்று ஐயனின் தரிசனத்திற்காக காத்திருப்பார்கள். வழிகாட்டிடவே வந்திடுவார் ஐயன் பன்புலி ஏறி வந்திடுவார். கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார். கரிமலை இறக்கம் வந்தவுடனே பெருநெறி பம்பையை கண்டிடுவார். முன்னே செல்ல செல்ல பக்தர்களிடம் பக்தி பரவசம் தொற்றிக்கொள்ளும். சன்னதியின் பின்பக்கமாக நடைமேடையில் வலம் வரும் நேரம் புலிவாகனத்துடன் தங்க கூரையில் தெரியும் ஐயப்பனின் உருவத்தை கண்டதும் அங்கே சரணகோஷம் முழங்கும். சபரிநாதனை போற்றி சரணம் பாடுவோம். சுவாமிய சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமிய சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சரணம் பாடுவோம். சுவாமி சரணம் பாடுவோம். தொடர்ந்து நடைமேடையிலிருந்து சன்னதி அருகே இருக்கும் சோபானம் என்று அழைக்கப்படும் திருமுட்டம் பகுதி 4 பகுதிகளாக வரிசை பிரிக்கப்பட்டிருக்கும். இதில் சன்னதிக்கு முன்னே உண்டியல் அருகே இருக்கும் முதல் வரிசையில் சென்று ஐயப்பனை தரிசிக்க வேண்டும் என்பதே சபரிமலைக்கு வரும் பெரும்பாலான பக்தர்களின் கனவு. இந்த வரிசையை அடுத்து 2வது 3வது மற்றும் 4வது வரிசைகளில் ஐயப்பனை எளிதாக காண மேடை போன்ற அமைப்பு நிறுவப்பட்டிருக்கும். இப்படி 4 வரிசைகளில் வரும் பக்தர்கள் துவாரபாலகரை கடந்து மஞ்சள் விளக்கொளியில் நெய்யில் குளிக்கும் ஐயனை கண்டதும் அதுவரை அனுபவித்த அத்தனை துயரங்களும் பறந்து போனதாக உணர்வார்கள். வேண்டுதல்களை சொல்லி வரம் கேட்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வரும் பக்தர்களும் ஐயனின் நெய்யபிஷேக கோலத்தை கண்டதும் வீடு குடும்பம் உறவுகள் என அத்தனையையும் மறந்து சுவாமியே சரணமையப்பா என்று கண்களில் நீர்ப்பணிக்க பக்தி முழக்கமிடுவார்கள். கருப்பு வேட்டி கட்டிக்கிட்டு நெத்தியில் சந்தனம் வச்சுக்கிட்டு இருமுடி தூக்கிக்கிட்டு நீ மட்டுமே போதும் ஐயப்பா என ஒவ்வொரு பக்தனும் விம்மி விம்மி கேட்கும் பிரார்த்தனைகள் அங்கே சரணகோஷமாக ஒலிக்கும். ஐயனை காணும் இந்த ஒரு நொடி தரிசனத்திற்காகவே ஒரு மண்டல கடும் விரதம். சன்னிதானத்தில் ஐயப்பனுக்கு அடுத்து பிரதான தெய்வமாக வீற்றிருப்பது மாளிகைப்புறத்து மஞ்சள் மாதா. யார் அவர்? அடுத்தடுத்து காணலாம். புதிய தலைமுறைக்காக தினேஷ்குமார். ஐயப்பா சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சாமி ஐயப்பா. காஞ்சிபுரத்தில் உயர்தர பட்டு வாங்க சிறந்த இடம் விலக்கடை கோயில் வீதியில் உள்ள NC சந்தானம் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ்.